அவரே அதை செய்ய சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரி அறிக்கை விட்டு ஐயா இது வந்து டேஞ்சரான வாதம். சாணத்தை போய் அங்க போய் கலந்தான் அப்படின்னா இவருக்கு செய்தி வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? 15 மணி நேரத்தில் 17 கொலைகள் நடந்த அவலம் இங்கே அரங்கேறி இருக்கிறது. இன்றைக்கு சாணியை கரைத்து ஊட்டி இருக்கிறார்கள். அது யார் ஊட்டியிருக்கிறார்கள் என்று தனிப்பட்ட ஒருத்தனுக்கு எதனா சாக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு எங்க மேல சாணி அள்ளி வீசுறாரு. எங்க மேல சாணியை வீசுறதுக்கு பதிலு வாட்டர் டேங்க்ல வீசிட்டு கிடக்காரு போல இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வன்னியர்களுக்கான கட்சி அல்ல, வந்தேரிகளுக்கான கட்சி அல்ல, தமிழக மக்களுக்கான கட்சி என்பதை தெளிவாக எடுத்து சொல்வதற்காக பல தடவை பல முறை அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்துக்கும் ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கின்ற பொது உடைமை தோழர்கள் இவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தலித்துகளையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஓட்டு வங்கி அரசியலாக மட்டும்தான் பார்க்கிறார். ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தனி நபர்களுக்கான அரசியலையும் முழுவதுமாக கொதிநிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்த கட்சிகளும். அந்த ஃபுட்பால்ல சாணியை கரைச்சி ஊத்துனா தண்ணி நின்றுக்கிறோம், ஃபுட்பால் நின்றுக்கிறோம். ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, அதே போல ஒரு வேங்கை வேலுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லிருக்கீங்க அழகா. ஏதாவது நல்ல ஏதாவது உனக்கு அறிவு இருக்கா? நம்முடைய முதல்வர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பண்றாரு. நான் மனசே உடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப அழுதுட்டேன், உருகிட்டேன், நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அழுதுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் எங்கு நடந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய இடத்தில் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, மக்களுக்கு ஏதாவது செய்யுங்களா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 திரு காமாட்சி ஐயா, தலித்துகள்லாம் நம்மளுடைய ஆட்சியில வந்து எப்படி இருக்காங்க? அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? அவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சி அவங்கள வந்து நல்லபடியா வச்சிருக்கோம். நல்லபடியா வச்சிருக்கோம். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். சமத்துவம்னு ஒரு பக்கம் கட்டி கொடுத்தோம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா வீடு கட்டி கொடுத்துருக்கோம். பிரதமர் ஆவாஸ் யோஜனா மூலியமா வீடு கட்டி கொடுத்துருக்கோம். பிரதமர் ஆவாஸ் யோஜனா மூலியமா வீடு கட்டி கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் புறம்போக்குல குடியிருந்தவங்க, ஆத்தோரத்துல குடியிருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல முறையில பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் வந்து கண்டிச்சு, தமிழக அரசை கண்டிச்சு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று இருக்காரு. அதுல வந்து மீண்டும் ஒரு இந்த விடியா அரசியல வந்து ஒரு வேங்கை வயல் சம்பவமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அதுல புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் சங்கம் விடுதி ஊராட்சி ஒன்றியத்துல வந்து தலித் மக்கள் அங்க வசிக்கிறாங்க. அங்க வந்து குடிநீர் தொட்டில வந்து சாணம் கலக்கப்பட்டிருக்கு. இதை வந்து கடுமையா கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ராமதாஸ் ஐயா. உங்களுடைய ஆட்சி வந்து அவ்வளவு வந்து இந்த ஆட்சி தலித்துகளை வந்து பாதுகாக்க தவறி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பாருங்க? அது அந்த ஜாதிக்காரங்க தான் அந்த வேலையுமே பண்றாங்க. அது அந்த ஆளு அவரே அதை செய்ய சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரி அறிக்கை விட்டு. ஐயா இது வந்து டேஞ்சரான வாதம். இது என்ன நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சாணத்தை போய் அங்க போய் கலந்தான் அப்படின்னா இவருக்கு செய்தி வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? செய்திகளை வருது, அவர் அந்த செய்தியை அவர் அறிஞ்சு இந்த மாதிரியான அவரு மனம் பதறதுனால சமூகத்துல இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர் தலித்துக்காக போராடக்கூடியவர். அவர் அந்த மாதிரி அறிக்கை விடுறாரு. தலித்துக்காக அவர் போராடுறாரா? ஐயா அவர் வன்னியருக்காக போராடுறாரா, தலித்துக்காக போராடுறாரா? எல்லா சமூகத்துக்கும் வந்து அப்புறம் எப்படி அது பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை வச்சுட்டு அப்புறம் வன்னியருக்கு மொத்தம் தனி சும்மா இல்லையா தனி ஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு சொல்லி 10.5% அவங்க ஜாதிக்கு வாங்கினாரா, தலித்துக்களுக்கு வாங்கினாரா? என்ன பேசுற? எல்லா சந்தர்ப்பவாதிகள். அரசியல்னா எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். தனிப்பட்ட ஒருத்தனுக்கு எதனா சாக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு எங்க மேல சாணி அள்ளி வீசுறாரு. எங்க மேல சாணியை வீசுறதுக்கு பதிலு வாட்டர் டேங்க்ல வீசிட்டு கிடக்காரு போல இருக்கு. இப்ப நீங்க ராமதாஸ்ன்னு தனிநபரே ஒரு கட்சியை நம்ம சேர வேண்டாம். கம் டு தி பாயிண்ட். இப்போ வந்து மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்கனவே வேங்கவேல் நம்ம பார்த்தோம். 1.5 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கும் நம்ம இன்னும் தீர்வு காணல.
என்ன கமிஷன் என்ன இருக்கு, இன்னும் 1 மாசத்துல கண்டுபிடிச்சாலும் 2 மாசம் கண்டுபிடிச்சாலும் போயிட்டே தான் இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலை மீண்டும் ஒரு அணுகுண்டு விழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து உடனடியா தடுக்கப்படணும், உடனடியா கண்டுபிடிச்சு தண்டனை வழங்கப்படும். இதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. முதல்ல ஒரு பிரதானமா ஒரு கேள்வி, தலித்துகள் நம்ம ஆட்சியில வந்து எப்படி இருக்காங்க? தலித்துக்கள்லாம் நல்லாதான் இருக்காங்க. தலித்துக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் இந்த தலித்துக்கள்லயே யாரா ஒருத்தன் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு எங்க அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு எவனும் செய்யக்கூடாதா? ஏன்னா தலித்துக்கள் பூரா திமுகலியா இருக்கான் இல்ல விடுதலை சிறுத்தைகள் இருக்கானா? இது திட்டமிட்டே அவர்களுக்குள்ளாரே ஏற்படுத்துவதற்காகவே இலங்கையில் வயல் போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு கண்டிப்பா 100க்கு 100 அப்படித்தான் நடக்குது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. சமூக விரோத சும்மா அந்த இதெல்லாம் சும்மா சமூக விரோதம் என்ன விளையாடிட்டு அவனை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவனை நீங்க அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் காவல்துறை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு இதெல்லாம் வச்சுதான் இருக்காங்க. வேங்க வயல் மேட்டர் எல்லாம் தெரியும் காவல்துறைக்கு. கால கிரமத்துல எல்லாமே வெளியிடுவோம். ஓகே, திரு குமரராஜா ஐயா, எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? ஐயா கூட சில ஆத்திரத்துல சில வார்த்தைகள் விட்டுருப்பாரு. தலித் மக்களே அப்படி முன்னிருந்து இந்த ஆட்சியை களங்கம் ஏற்படுத்துவதற்காகவே அவங்க செய்யறாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்ற வள்ளுவனுடைய மொழியை சொல்லி இங்கே தலித்துகளையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் எப்பொழுதும் தன்னுடைய ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய ஒட்டுநீளாக இருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் மற்றும் ஜவாஹிருல்லாவினுடைய மனிதநேய மக்கள் கட்சி, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அனைத்துக்கும் ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கின்ற பொது உடைமை தோழர்கள், இவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தலித்துகளையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஓட்டு வங்கி அரசியலாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். கடந்த ஏறக்குறைய ராயவரம் சுழல்முத்தையில் துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பீடு நடை, அவர்கள் வார்த்தையில் சொன்னால் 67 ஆட்சிக்கு வருகின்ற போதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாற்றி எப்பொழுதும் உதயசூரியனுடன் தான் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற வாக்கு வங்கிக்காக அவர்களை மிக மிகவும் மோசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் அரசியலுக்காக மட்டும்தான். தனிப்பட்ட முறையிலான அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது, வேலூர் ஒன்றியத்திலே இருந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு தலித் குடும்பத்தை காணொளி காட்சியில நாம் அனைவரும் கண்டோம். எட்டி மிதிக்கின்றார். ஐயா அவர்கள் பேசிய வார்த்தையை விட மிக மிக மோசமான தடித்த வார்த்தைகளை அந்த பஞ்சாயத்து தலைவர் பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய கூந்தலை கூட உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார். வேங்கை வாசலிலே நடந்திருக்கின்ற ஒரு அவலத்தை, மனித குலத்தினுடைய மிக மோசமான ஒரு விஷயத்தை 1.5 ஆண்டு காலமாக இருக்கின்ற அரசை நடத்தி வருகின்ற இந்த தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற தமிழக அரசு இதுவரைக்கும் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லுவேமானால், மதிப்பிற்குரிய அமைச்சர் KN நேரு அவருடைய சகோதரர் என் ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கு இன்றைய வரைக்கும் முடிவுக்கு வரவில்லை. 15 மணி நேரத்தில் 17 கொலைகள் நடந்த அவலம் இங்கே அரங்கேறி இருக்கிறது. இன்றைக்கு சாணியை கரைத்து ஊட்டி இருக்கிறார்கள். அது யார் ஊட்டியிருக்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் ஏதோ ஒரு வேகத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தை, குறிப்பிட்ட நபரை செய்திருக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். எது உண்மையாக இருக்கலாம் என்றால், அவர் ஜாதிக்காக கட்சி நடத்துவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதை போன்ற ஒரு கேவலமான செயலில் ஈடுபடுவதற்கு அவர்கள் என்றைக்கும் தகுந்ததில்லை. மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்கின்ற ஒரு பட்டம் இருக்குது. அதை கொடுத்தவர் யார் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவன் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இவர்கள் தொடர்ந்து சாதிய அரசியலை முன்னெடுக்கிறார்கள். தேவைப்படுகின்ற பொழுது அவர் சாதிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். அதற்காக முழுவதுமாக அவர் சாதி அரசியல் செய்யாதவர் அல்ல
என்று நானும் அவருக்கு வக்காலத்து வாங்க வரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளில், தலித் மக்களுடைய உரிமைகளில், கிறிஸ்தவ மக்களுடைய உரிமைகளில், இஸ்லாமிய மக்களின் உரிமைகளில் ராமதாஸ் முதல் முறையாக அவருடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு அவர் என்றுமே தயங்கியதில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு. அது அவர் கூட வாக்கு வங்கி அரசியல் கூட செய்திருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வன்னியர்களுக்கான கட்சி அல்ல, வந்தேரிகளுக்கான கட்சி அல்ல, தமிழக மக்களுக்கான கட்சி என்பதை தெளிவாக எடுத்து சொல்வதற்காக பல தடவை பல முறை அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். நான் ஐயா அவர்கள் சொல்வதை போல நான் அதை முழுவதுமாக நம்பவில்லை. இப்போ இந்த திமுக இந்த ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல, நாங்க இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையும் சரி, இந்த தலித்துகளையும் சரி, நாங்க அரணாதான் வச்சிருக்கோம், பாருங்க வட மாநிலத்துல பாருங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி எல்லாம் சமூக வலைதளத்துல எழுதுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குதா இங்க? நான் பல முறை பல பேட்டிகளில் சொல்லி இருக்கிறேன். துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதலும் என்று ஐயா பெரியார் அவர்களை புதுவை கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் போற்றி பெறுகிறார்கள். எதற்கெடுத்தாலும் எங்கள் ஐயா தடிகுண்ட தடந்தோல் வீரர், தனி மனித 21ஆம் நூற்றாண்டு புத்தாயிரத்தினுடைய தலைவர் பெரியார் அவர்களுடைய மண் இது, பெரியாருடைய மண்ணில் உங்களுடைய பப்பு வேகாது என்று இங்கே ஜாதி அரசியலுக்கு இடமில்லை, மத அரசியலுக்கு இடமில்லை, தனிப்பட்ட முறையில நபர்களுடைய யாரையும் கேவலப்படுத்துவதற்கு நாங்கள் உரிமை இல்லை என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தனி நபர்களுக்கான அரசியலையும் முழுவதுமாக கொதிநிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்த கட்சிகளும். எப்படி என்றால் ஒரு வார்த்தை சொல்லி பிடிக்கிறேன், ஐயா சொல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், பேரூராட்சி தேர்தலாக இருக்கட்டும், மாநிலத்தினுடைய எம்பி பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவர்கள் போய் கேட்கின்ற முதல் கேள்வி, நீ எந்த சாதியை சார்ந்தவர், நீ உன்னுடைய சாதியை சார்ந்தவருடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு பணம் செலவு பண்ணுவாய், இப்படி வெளிப்படையாக பேச மாட்டார்களே. உள்ளுக்குள்ளே முழுவதுமாக சாதியை கொதிநிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்தவர்களும் வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள். திரு காமாட்சியா, இப்ப நம்ம சிறுபான்மையினரும் தலித் மக்களையே ஒரு வாக்கு எந்திரமா தான் பயன்படுத்துறோமா? இல்ல, இப்ப நீ முதல்ல ஒரு கேள்வி கேட்டிய வாட்டர் டேங்க்ல சாணி கலந்துருக்குன்னு எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நாங்கெல்லாம் கிராமங்கள்ல மோட்டார் போடும்போது தண்ணி அந்த ஃபுட்பால் தண்ணி இழுக்காது, அது அந்த ஃபுட்பால் திறந்துக்கிறோம். அதனால தண்ணி ஊத்துன உடனே ஃபுட்பால் போய் மூடிக்கிறோம், அதுக்கப்புறம் மோட்டர் போட்டா தண்ணி எடுக்கும். ஆனா அந்த மாதிரி இப்போ மூடாம இருந்துச்சுன்னு சொன்னா சாணியை கரைச்சு தான் அந்த பைப்ல ஊத்துவோம். சாணியை கரைச்சு ஊத்தும் போது அந்த பிசுறு போய் அந்த ஃபுட்பால்ல போய் அடைச்சிக்கிறோம், அதுக்கப்புறம் மோட்டர் போட்டா தண்ணி எடுக்கும். அது மாதிரி இந்த டேங்குக்கு அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு சாணியை கரைச்சு ஊத்தி அந்த பிளம்பர் தண்ணி எடுத்து விட்டுருக்கலாம், சரியா? ஆகையினால இதுல யாரும் வேணாம் செய்யறதில்ல. பல மாதங்களா அவங்க அறிஞ்சு வந்திருக்காங்க. பல குழந்தைகளுக்கு, பல தாய்மார்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்களே. இல்ல, இதுதான் இந்த இது ரெகுலரா நடந்திருக்கு. இது அவன் இந்த ஃபுட்பால் தண்ணி நிக்கலைங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கழட்டி பார்த்து சரி பண்ணிருக்கணும். அந்த ஃபுட்பால்ல சாணியை கரைச்சு ஊத்துனா தண்ணி நின்றுக்கிறோம், ஃபுட்பால் நின்றுக்கிறோம். ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, அதே போல வேங்கை வேலுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொன்னீங்க அழகா. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அதுக்கு சாணியை கரைச்சு வேறதா கரைச்சு அதான் திடீரென்று தூங்கி எந்திரித்து சாயந்தர நேரத்துல வருகின்ற பகல் கனவிலே ஐயா அவர்கள் முதல்ல எடுத்த உடனே 19 அடிச்சு விட்டுட்டாரு. இப்ப அதை சரி பண்ணுவதற்காக இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயபெல்ஸ் பிரச்சாரம். முதல்ல எதையாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, சரி இப்ப என்ன பண்றது, ஹேமா மாலினியை பத்தி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா, ஆஹா இப்படி சொல்லிட்டோமா, இல்லை நாங்கள் பெண்களை மதிக்கிறவர்கள், தெய்வமாக கொண்டாடுகிறவர்கள் என்று 60 ஆண்டு காலத்திலே ஒரு தடவை கூட பெண்கள் மசோதாவை நிறைவேற்றியே தரல. ஆனால் ஏமாற்றி கொடுப்பாங்க, தெய்வங்களை பண்ணல. இது மாதிரியான பொய் பிரச்சாரத்தில் அதிலும் கைது எறிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். வார்த்தை குறிப்பிடுறாரு, கோயபெல்ஸ் பிரச்சாரம் தான் செய்றீங்களா? ஆமா, அதாவது இவங்க எல்லாம்
நான் என்ன சொல்றது, இல்ல நான் என்ன கேட்டேன், வேங்கை வயலுக்கு ஒரு நல்ல அழகான வேங்க வயல் வேற, இது வேற. புதுக்கோட்டை ராமதாஸ் ஐயாவுக்கு இந்த புரிதல் இல்லையா? இல்ல புரிதல் இல்ல, அவர் வேணும்னே அரசியல் பண்றாரு. இல்ல அரசியல் பண்றாரு. பட் ஆனா இந்த புரிதல் வந்து இப்ப ஒண்ணு வேண்டாங்கண்ணா, அந்த பிளம்பரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாலே தெரிஞ்சு போடுங்க. வெரி சிம்பிள். பிளம்பர் நீ அந்த காரியத்தை பண்ணினியா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சு போயிடும். வேங்கு வயல்ல யாரையா பிடிச்சு கேட்டா வேங்கு வயல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது தனிப்பட்ட ஐயா இல்ல, அரசு இயந்திரம் முழுவதுமாக செயல்பட்டு இருக்கிறங்க. 1.5 வருஷமா ஒன்னத்தையும் அதெல்லாம் கண்டுபிடிச்சுதானே. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆணியும் புடுங்கல, அப்படி வேணா சொல்லுவோம். ஒரு ஆணியும் 1.5 வருஷமா புடுங்கவே இல்லை வேங்கை வாசல்ல. அதெல்லாம் பிடிக்கத்தான் வச்சிருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன ரிப்போர்ட், என்ன இது பண்ணிருக்கீங்க, என்ன இறுதி முடிவு சொல்லிருக்கீங்க? 4ஆம் தேதி முடிவு. வழக்கம் போல போலீஸ் மாதிரி நீங்களும் யாராவது ஒருத்தர் 2 பேரை பிக்ஸ் பண்ணி விடுங்களேன். அதையாவது செய்யுங்க. அதுவும் செய்யல சார். டெஸ்ட் கொண்டு போறோம் அப்படி சொல்லுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் கொண்டு போறோம், பணத்தை கொண்டு போய் செக் பண்ணலாம். 3 மாசம் டைம் வாங்கிருக்கோமா? ஆமா ஆமா, காவல்துறை அதான் ஏற்கனவே குறிப்பிட்ட ராமஜெயம் மேட்டர்ல கூட 15 முறை டைம் வாங்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? இப்ப 3 மாசம் டைம் வாங்கி ஜெயலலிதா அவருடைய மரணத்தை பற்றி ஆட்சிக்கு வந்த உடனே இம்மீடியட் நாங்க முடிவு எடுப்போம் அப்படின்னீங்க. என்ன பண்ணீங்க? தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூட்டு நிகழ்ச்சிக்கு என்ன முடிவு எடுத்தீங்க? ஆமா, இப்ப கூட சொன்னீங்க நீங்க, நாங்க தலித்துகளுக்காக எங்களுடைய கட்சி அரணா உண்மை அதானப்பா, எல்லா மக்களுக்கும் நாங்க அரணா இருப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஆமா. இப்போ சமீபமா வந்து பார்வதி அம்மையார், அதாவது இந்த ஜெய்பீம் படத்தினுடைய உண்மை கேரக்டர் இந்த ராசா கண்ணனுடைய மனைவி பார்வதி அம்மையார், அவங்களுடைய நிலை வந்து இப்போ ஒரு புகைப்படம் சமீபமா, அந்த ஏப்ரல் மாசம் சமீபமா எடுத்த புகைப்படம் வைரல் ஆயிட்டு சோசியல் மீடியால. இது ஒரு பேசு பொருளாவும் ஆயிருக்கு. அந்த அம்மா வந்து இப்ப என்ன நிலையில இருக்காங்க? ஒரு தெரு ஓரமா, ஒரு சாக்கடை ஓரக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப சொல்வதற்கே அது அவ்வளவு பரிதாப நிலையில அவங்க இருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பண்றாரு. நான் மனசே உடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப அழுதுட்டேன், உருகிட்டேன், நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அழுதுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே நம்ம அரசு? நம்ம வந்து கவர்மெண்ட் பாத்துக்கிறோம். கவர்மெண்ட் யாரு? நீங்க தானே கவர்மெண்ட். இப்போ பாத்துக்கும் கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு உதவி செய்வோம், கவலைப்படாதீங்க. ஜெய்பீம் படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஜெய்பீம் படம் ஜெய்பீம் படம் மூலியமா உங்களுக்கு உணர்த்தியாச்சு, அரசு கவனம் கொண்டு வந்தாச்சு. அவங்க முதல்வரே சொல்லிட்டாரு ஸ்டேட்மெண்ட், நான் அழுதுட்டேன் சொல்றாங்க. நீ ஒரு விஷயம், சூர்யாவே வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்து கொடுத்துட்டாரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு. டெபாசிட் தான் போட்டிருக்காரு. ஆமா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் சில அமௌண்ட் கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? நீங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. கவர்மெண்ட் தனி ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? தனி ஒரு மனிதன் தான் பாக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரையும் பாக்குறவங்க சாதாரண அவர்கள் எங்கு நடந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய இடத்தில் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே. மக்களுக்கு ஏதாவது செய்யுங்களா? சொல்லாம பார்வதி அம்மையார் மக்கள் கிடையாதா? மக்கள்ல ஒருத்தி கிடையாது அந்த அம்மா? செய்வோம் சார், பாருங்க. திரு குமாரராஜ் ஐயா, நிறைவான பார்வை பதிவு செய்யுங்க. அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? இது வந்து குறிப்பா அந்த படத்தினுடைய அந்த தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்கள் அவங்களும் ஏதாவது உதவி செய்யுது இந்த அம்மாவுக்கு? இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அவங்களோட நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. வெறும் அரசு முதல்வர் அவர்களும் வந்து நீங்க சொன்ன மாதிரி கண்ணீர் நான் வடிச்சேன், மனசு உருகி போயிட்டேன் படத்தை பார்த்து அப்படின்னு சொன்னாரு. ஆனா அரசு முன் வரலன்ற பொழுது உங்களோட நிலை எப்படின்னா நிறைவான பாருங்க. எப்பொழுதும் தனிப்பட்ட முறையிலான எந்த நபரையும் பேசுவது என்னுடைய வழக்கம் அல்ல. இருந்தாலும் கூட நமது இளைய அரசருடைய புதல்வன் லண்டனிலே படிக்கிறவர் வாரம் சனிக்கிழமை தோறும் லண்டனிலிருந்து சென்னை வந்து விட்டு மீண்டும் திங்கட்கிழமை லண்டனுக்கு சென்று விடுகிறார் என்கின்ற ஒரு நிலைமை. அது தனிப்பட்ட முறையிலான அவருடைய விஷயம். நாங்கள் அதுக்குள்ள போகவில்லை. ஏன் போனார், இப்படி போனார், எதுக்காக போனார் விஷயத்துக்கெல்லாம் நான் போகல. ஆனால் இவ்வளவு பணங்களை செலவழிக்க வாய்ப்பு இருக்கின்றவர்கள் 50 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணுகிறார்கள். 1 கோடி ரூபாயை தனிப்பட்ட முறையிலே இது சினிமா நடிகர்கள் கட்டடத்திற்காக டெபாசிட் செய்கின்றவர்கள் அரசு செய்ய வேண்டும், அல்லது தனிப்பட்ட முறையிலான நபர்களாவது அதன் மூலமா நீங்க பேர் எடுத்துட்டு போங்களே. தலித்துகளுக்கு நாங்கள் தான் எப்பொழுதும் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அதுக்காவது ஒரு வேலையை பண்ணுங்கள. அரசு வந்து இது செய்யாது. இது வந்து ஏனென்றால் அதுல அரசியல் லாபம் கிடைக்காது. ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு நபர் அவரால் என்ன லாபம் கிடைத்து விடும் என்பதற்காக, எல்லாவற்றிலும் அரசியல் லாபம் வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பார்ப்பார்களே. இது அரசியல் லாபம் இல்லாத காரணத்தினால அவர்கள் கண்டுக்காம விட்டுருவாங்க, கண்டுக்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். உங்களுடைய இருவரோட கருத்தை
நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.